Hello students, welcome you all to the video lecture on chapter number 4, exercise 4.2, problem number 1. Question பார்த்தீங்கன்னா, list the outcomes you can see in these experiments. Okay, so two experiments கொடுத்திருக்காங்க. Spinning a wheel first. So, இந்த wheel நம்ம வந்து spin பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் possible outcomes அப்படின்னு கேட்குறாங்க. Okay, so நம்ம spin பண்ணும்போது என்னென்னலாம் possible outcomes வரும் நம்மளுக்கு? ஒன்று இந்த arrow வந்து Aல இருக்கலாம், ஓகே பியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா சியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா டியில் இருக்கலாம். ஓகே திருப்பியும் ஏ தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஓகே ஸோ ஆல்ரெடி ஏ எழுதியாச்சு. ஓகே ஸோ அப்போ இதுதான் நம்மளோட பாசிபிள் அவுட்கம்ஸ், ரைட். ஸோ ஒன்று ஏல இருக்கலாம், பியில் இருக்கலாம், சியில் இருக்கலாம், டியில் இருக்கலாம். ஏவே திருப்பி எனக்கு ரிப்பீட் ஆகிறதுனால நான் ஒரு தடவை எழுதினா போதும், ரைட். ஸோ அப்போ பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு when spinning a wheel outcomes equal to A, B, C, D. Okay. So second question, tossing two coins together. Actually ஒரே ஒரு காயின் நம்ம டாஸ் பண்ணோம்னா எய்தர் நம்மளுக்கு வந்து ஹெட் வரலாம், அப்படி இல்லைனா டெய்ல் வரலாம். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட அவுட்கம்ஸ். இதே எனக்கு வந்து ரெண்டு காயின் இருக்குன்னா இந்த செகண்ட் காயின்லேயும் எனக்கு எய்தர் ஹெட் வரலாம் இல்லை டெய்ல் வரலாம். ஓகே ஸோ அப்போ என்னோட ரெண்டு காயினும் ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணும்போது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காயினில் எனக்கு ஹெட் விழுந்ததுன்னா செகண்ட் காயின்ல இருந்தும் எனக்கு என்ன பண்ணலாம்? ஹெட் விழலாம். இது ஒரு சான்ஸ் எனக்கு, ரைட். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் காயின்ல திருப்பியும் எனக்கு ஹெட் தான் விழுது, செகண்ட் காயின்ல எனக்கு என்ன விழலாம்? டெய்ல் விழலாம். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் காயின்ல எனக்கு வந்து டெய்ல் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே செகண்ட் காயின்ல எனக்கு வந்து ஹெட் விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல எனக்கு டெய்ல் விழலாம், செகண்ட் காயின்லயும் டெய்ல் விழலாம். ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் தான் எனக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், செகண்ட் காயின்ல ஹெட், ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், செகண்ட் காயின்ல டெய்ல், ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல், செகண்ட் காயின்ல ஹெட், ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல், செகண்ட் காயின்ல டெய்ல். அப்போ அவுட்கம்ஸ் என்ன? ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், அப்புறம் டெய்ல் டெய்ல். ஓகே ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாசிபிள் அவுட்கம்ஸ் ஃபார் டாஸிங் டூ காயின்ஸ் டுகெதர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, when a die is thrown list the outcomes of an event of getting a prime number. ஸோ ஒரு டைஸ் எடுத்துக்கிறோம், அதை த்ரோ பண்ணுறோம்னா என்னென்னலாம் அவுட்கம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இதில் ஏதாவது ஒன்று விழலாம், ரைட், டைஸ் த்ரோ பண்ணும்போது. ஓகே ஸோ அப்போ லிஸ்ட் த அவுட்கம் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர். இதுலேயும் நம்மளுக்கு வெறும் அவுட்கம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல. அப்போ அவுட்கம் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர். ஓகே ஸோ எனக்கு ப்ரைம் நம்பர் வரணும் அப்படின்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டி, என்னென்னலாம் அவுட்கம்ஸ் வரலாம், இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே ஸோ அவுட்கம்ஸில் ப்ரைம் நம்பராக விழணும்னா என்னென்னலாம் வரலாம்? 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். ஓகே இதெல்லாம் தான் என்னோட பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே அதே மாதிரி அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் not a prime number, right? So non prime number, prime number விழக்கூடாது. ஓகே prime number விழாம எனக்கு மற்ற நம்பர் விழணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? எனக்கு 1 விழலாம், 4 விழலாம், 6 விழலாம். இதெல்லாம் தான் நான் prime numbers. அப்போ 1 4 6 இதெல்லாம் தான் என்னோட பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே நான் prime நம்பருக்கு. செகண்ட் சப்டிவிஷன், நம்பர் கிரேட்டர் தென் 5. ஓகே ஸோ எனக்கு என்னென்னலாம் விழலாம்? 1 2 3 4 5 6 இதுதான் என்னோட பாசிபிள் அவுட்கம். ஸோ இதில் கிரேட்டர் தென் 5, கிரேட்டர் தென் 5 அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்ன விழலாம்? 6 விழலாம். ஓகே ஸோ இப்போ அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் நம்பர் கிரேட்டர் தென் 5. கிரேட்டர் தென் 5 அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்ன விழலாம்? 6 மட்டும் தான் விழலாம். ஓகே தென் நம்பர் நாட் கிரேட்டர் தென் 5. அவுட்கம்ஸ்
of getting number not greater than 5. Not greater than 5 அப்படின்னா இதில் எதெல்லாம் not greater than 5? கண்டிப்பா 1 not greater than 5, 2 not greater than 5, 3, 4, 5 not greater than 5 தான். ஓகே, ஏன்னா 5 and 5 equal. ஓகே, it is not greater than 5. அப்போ என்ன விடலாம்? 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் தான் not greater than 5. இதெல்லாம் தான் என்னோட outcomes. ஓகே, so next problem. Find the probability of pointer stopping on D in question 1A. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட question 1. ஆல்ரெடி நம்ம பார்த்தது spinning a wheel. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டர் வந்து stopping on D. ஓகே, இந்த பாயிண்டர் இங்கே ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி, இது இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அவுட்கம்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் favorable outcomes divided by total number of possible outcomes. இதுதான் என்னோட probability, total number of possible outcomes. Okay, so first option, pointer stopping on D, probability of pointer stopping on D. Okay, so இதுதான் நம்ம find out பண்றோம். இதுல என்னென்னலாம் outcomes, number of favorable outcomes என்ன? ஒன்று எனக்கு A வரலாம், B வரலாம், C வரலாம், D வரலாம், A வரலாம். ரைட், இதெல்லாம் தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். அதில் என்னோட ஃபேவரபிள் அவுட்கம் மட்டும் என்னது? எனக்கு D அப்படின்றது ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ அவுட் ஆஃப் 5 ஆப்ஷனில் எனக்கு D எத்தனை தடவை தான் இருக்குது? ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்றது என்ன? 1. ஓகே, ஏன்னா D ஒன்லி 1 டைம் தான் விழும். ஓகே, அவுட் ஆஃப் எத்தனை பாசிபிள் அவுட்கம்? 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ அப்போ 1/5 தான் இதோட ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? D அப்படின்றது ஒரே ஒரு தடவை தான் விழும். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் என்ன? 1, 2, 3, 4, 5. 5 பாசிபிள் அவுட்கமில் ஒரு சான்ஸ் தான் இருக்குது D விழுறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ 1/5 ஆன்சர். நெக்ஸ்ட் B, probability of getting an ace from a well shuffled deck of 52 playing cards. ஓகே, ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு வந்து playing cards பற்றி தெரியணும். ரைட், ஸோ டோட்டலாக 52 playing cards இருக்கு. அதில் black வந்து 26, red cards வந்து 26. ஓகே, இந்த blackல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஓகே, கிளப் அப்படின்ற ஷேப் இருக்கும், ஸ்பேட் அப்படின்ற ஷேப் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரெட்ல பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல கார்ட்ஸ் இருக்கும், ஹார்ட் ஷேப்ல கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளப்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கும், ஸ்பேட்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும், டைமண்ட்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும், ஹார்ட்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஷேப்லையும் எனக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 13 கார்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்லையுமே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஏஸ் அப்படின்னா ஏன்ற நம்பர் இருக்கும். தென் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதுக்கப்புறம் ஜாக்கு, குயின், கிங். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 10, 11, 12, 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷேப்லையுமே எனக்கு என்ன இருக்கும்? ஏஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஏஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லேயும் இருக்கும். ஓகே, இந்த ஷேப்லேயும் இருக்கும், இந்த ஷேப்லேயும் ஒரு ஏஸ் கார்டு இருக்கும், இந்த ஷேப்லேயும் ஒரு ஏஸ் கார்டு இருக்கும். ஓகே, ஸோ 2 பிளாக் இருக்கும், 2 ரெட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஏஸ் கார்டு இருக்கும்? 4 ஏஸ் கார்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ், ஓகே, 4 ஏஸ் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன? 1, 2, 3, 4 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் என்ன? 52. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 52ல எனக்கு 4 கார்ட்ஸ் ஏஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ probability of getting
Ace cards. Okay, it is equal to மொத்தம் எத்தனை கார்டு இருக்கலாம் 1 2 3 4 இருக்கலாம். Out of possible outcome என்ன 52. Okay, so 2 2s are 4, 2 2s are 4 again, balance 1 இருக்கும். So 12, 6, 2 1s are 2, 13, 13 2s are 26. அப்போ probability of getting Ace card என்ன 1 by 13. Okay, so option C. Third question பார்த்தீங்கன்னா probability of getting a red apple, see figure below. So இந்த below figureல red apple கிடைக்கிறதுக்கான probability என்னன்னு கேக்குறாங்க. So இப்போ முதல்ல red apple வரணும்னா என்னென்னலாம் favorable outcome 1 2 3 4 number of favorable outcome பார்த்தீங்கன்னா 4 red apples இருக்கு. Out of எத்தனை 1 2 3 4 5 6 7 7 possible outcomes இருக்கு. அதுல 4 தான் என்னோட favorable outcome. Red apple வரதுக்கான chance எத்தனை only 4. அப்போ probability of getting red apple எத்தனை red apple இருக்கு டோட்டலா 4 out of 7. So இதுதான் probability. Probability is equal to 4 by 7. Next. Numbers 1 to 10 are written on 10 separate slips. Okay, so இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, ஒரு 10 separate slip எடுத்துக்கிறாங்க. அதுல 1 to 10 எழுதிக்கிறாங்க. One slip is chosen from the box without looking into it. What is the probability of getting a number 6? Again இங்கேயும் probability தான் கேக்குறாங்க. So probability என்னது number of favorable outcomes divided by total number of possible outcome. Okay, so இப்போ first பாத்தீங்கன்னா getting a number 6. Okay, getting a number 6. Okay, 6 எத்தனை தடவை தான் விழும் ஒரே ஒரு தடவை தான் விழும். இப்போ 10 அதாவது probability 6 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன ஒரே ஒரு சான்ஸ் தான். அவுட் ஆஃப் எத்தனை சான்ஸ் 10 சான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். ஏன்னா என்னோட ஃபேவரபிள் அவுட்கம் 6 எத்தனை தடவை தான் இருக்கு ஒரு தடவை தான் இருக்கு. அவுட் ஆஃப் எத்தனை பாசிபிள் அவுட்கம் 10 பாசிபிள் அவுட்கம். ஓகே, ஸோ அப்போ probability of getting number 6 is equal to எனக்கு ஒரு தடவை தான் இங்க இருக்கு. அப்போ 1 by அவுட் ஆஃப் எத்தனை பாசிபிள் அவுட்கம் 10 பாசிபிள் அவுட்கம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1 by 10. Getting a number less than 6. Okay, so less than 6 அப்படின்னா எதெல்லாம் less than 6? less than 6 அப்படின்னா என்னென்னலாம் வந்து less than 6 நம்பர் நான் இங்கே எழுதிக்கிறேன். என்னென்னலாம் outcomes less than 6 1 2 3 4 5. ஓகே, இதெல்லாம் தான் less than 6 நம்பர். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை less than நம்பர் இருக்கு 6 விட less than நம்பர் இருக்கு 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் வந்து less than 6 இருக்கு. அப்போ டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம் என்ன 1 2 3 4 5 5 by 10. ஓகே, ஸோ 5 1s are 5 1s are 5 5 2s are 10. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்ன 1 by 2. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் probability of getting a number greater than 6. ஓகே, greater than 6 வரணும்னா என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு 7 8 9 10. ஓகே, ஸோ ஒன்று 7 வரலாம் இல்லை 8 வரலாம் இல்லை 9 வரலாம் இல்லை 10 வரலாம். இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஃபார் கெட்டிங் greater than 6. அப்போ probability of getting greater than 6 எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் 1 2 3 4 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1 2 3 4. ஓகே, பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன அவுட் ஆஃப் 10 outcomes. Okay, 4 by 10. 2 2s are 4, 5 2s are 10. So probability வந்து 2 by 5. Okay, then fourth option probability of getting a one digit number. Okay, one digit number na இதுல எதெல்லாம் one digit number 1 2 3 4 5 okay 6 7 8 9 இது எல்லாமே one digit number தான். 10 மட்டும் தான் 2 digit number. ஓகே, ஸோ அப்போ எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம் இருக்கு 9 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் 10 பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் getting one digit number
1 digit number equal to எத்தனை favorable outcome 9 by 10. Okay. So next, if you have a spinning wheel with 3 green sector, 1 blue sector, 1 red sector, what is the probability of getting a green sector? What is the probability of getting a blue sector? Okay. So ஒரு spinning wheel இருக்கு அப்படின்றாங்க. அதுல 3 வந்து green sector இருக்குன்றாங்க. 2ல 1 blue sector, 1 red sector. Okay. So green வந்து 3 times இருக்கு. Blue sector வந்து 1. Red sector வந்து 1. Okay. So இந்த மாதிரி இருக்கு. So இப்போ இதுல probability of getting a green sector. Again இங்கேயும் probability தான் கேக்குறாங்க. Probability என்ன? Number of favorable outcome divided by total number of possible outcome. Okay. So first வந்து probability of getting green sector. So இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் outcomes? Green, 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 blue, red இதெல்லாம் தான் outcomes. கரெக்டா? So இப்போ இதுல probability of getting a green sector. Green எத்தனை தடவை வரலாம்? 1, 2, 3. Okay. So 3 favorable outcomes இருக்கு. Total outcomes என்ன? 1, 2, 3, 4, 5. Okay. So out of 5 possible outcomeல green sector வரதுக்கான chance என்ன? 3 chance இருக்கு. Okay. So similarly probability of getting a non-blue sector. Okay. Non-blue sector na blue sector வரவே கூடாது. அது தவிர்த்து எது வேணாலும் வரலாம். So அப்ப blue மட்டும் தான் வரக்கூடாது. என்னென்னலாம் வரலாம்? Green, green, green வரலாம். Red வரலாம். Okay. So அப்ப possibility என்ன? G, 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 R இதெல்லாம் வரலாம். Okay. So அப்ப favorable outcome எத்தனை? 4. Okay. So அப்ப 4 by total possible outcomes என்ன again? 5. Okay. So அப்ப 3 by 5, 4 by 5 இதான் answer. Next, find the probability of the events given in question 2. Question 2ல பாத்தீங்கன்னா நம்ம outcomes மட்டும் find out பண்ணிருப்போம். இப்போ வந்து அதோட probability கேக்குறாங்க. கரெக்டா? So இப்போ first question 2 refer பண்ணிக்கலாம். Question 2ல பாத்தீங்கன்னா dice, right? 1, 2, 3, 4, 5, 6. Okay. இதெல்லாம் தான் dice. அதுல probability of getting prime number. Prime number ஓட outcome என்ன? எதெல்லாம் outcome? 2, 3, 5. Okay. 2, 3, 5. இதுதான் prime number. Okay. Non-prime number. Okay. Non-prime number என்னது? 1, 4, 6. கரெக்டா? அடுத்து greater than 5. Greater than 5. எந்த நம்பர்லாம் greater than 5? Only 6 மட்டும் தான் greater than 5. Okay. Not greater than 5. Not greater than 5. என்னென்னலாம் numbers? 1, 2, 3, 4, 5. இதெல்லாம் not greater than 5. So இப்போ முதல்ல இதெல்லாம் நம்ம outcomes அப்படின்னு தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இதுல இருந்து ஈஸியா probability find out பண்ணிடலாம். So இப்போ question number 6க்கு first என்ன probability கேட்டிருக்காங்க? Probability of getting prime number. Okay. So எத்தனை probability numbers இருக்கு? Favorable outcomes 1, 2, 3. அதாவது 1, 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். மொத்தம் 3 favorable outcomes. Out of எத்தனை outcomes? 1, 2, 3, 4, 5, 6. 6 outcomes. Okay. So அப்ப 3 ones are 3, 3 twos are 6. 1 by 2 தான் answer. Next. B option. Okay. B option வந்து probability of non-prime number. Okay. Non-prime number. என்னென்னலாம் non-prime number? 1, 4, 6. மொத்தம் எத்தனை favorable outcomes? 3. Okay. So 3 by 6. So again 1 by 2. அடுத்து second subdivision A. Number greater than 5. Greater than 5 எத்தனை number இருக்கு? ஒரே ஒரு number தான் இருக்கு. அதாவது 6. Okay. So இப்போ probability of getting greater than number 5. Okay. ஒரே ஒரு favorable outcome தான். Out of 6 possible outcome. Okay. Next, probability of number not greater than 5. Not greater than 5. என்னென்னலாம் number not greater than 5? 1, 2, 3, 4, 5. So total எத்தனை favorable outcome? 5 favorable outcome. Out of possible outcome வந்து 6. Okay. So இதான் உங்களோட final answer. Okay. Thank you. Thanks for watching.